ஹே ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்க. அன்னைக்கு நம்ம விளையாண்டுட்டு மிச்சமாக இருந்த ஸ்லைம் எல்லாமே என் கபோர்டுக்குள்ளே அப்படியே இருந்தது. எல்லாத்தையும் தூக்கிட்டு வந்துட்டு நம்ம இன்னைக்கு இதை வச்சு விளையாடுறோம். ஓகே. ஹே ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்களேன். நம்ம 1 வீக்கு மேலே ஆச்சு தானே குவார்டர்லி எக்ஸாம் லீவில் விளையாடலான்னு அன்னைக்கு வச்சோம். ஆனாலும் அந்த ஸ்லைம் அப்படியே இருக்குது பாருங்களா. சேம் ஷைனிங்கோட சூப்பராக இருக்குல்ல. அதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஸ்லைம் வச்சு விளையாடவே. வாவ், எவ்வளோ எலாஸ்டிக்கா இருக்குது, அப்படியே குளு குளுன்னு இருக்குது. என்னோட ஃபேவரட் பிளே டாயே ஸ்லைம் தான். சூப்பரா இருக்குல்ல, எவ்வளோ கலர்ஃபுல்லா இருக்குது. வாவ், இவ்வளோ கலர்ஃபுல்லா இருந்து என் கையில ஒட்டவே இல்லை பாருங்க. அதான் ஸ்லைம். சூப்பர் சூப்பர். சரி, நம்ம கேம் இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம். டேய் விக்கி, வெறும் ஸ்லைம் வச்சு என்ன பண்றது? புதுசா ஏதாவது சொல்லுடா. ஸ்லைம் வச்சு விளாண்டு செம போர் அடிக்குது எனக்கு. இன்னும் ஏதாவது நம்ம இன்வென்ட் பண்ணலாம். நமக்குள்ள இருக்க சயின்டிஸ்ட தட்டி எழுப்பி நம்ம ஏதாவது புதுசா கண்டுபிடிக்கலாமா ஸ்லைமை வச்சு? அட ஆமா, வெறும் ஸ்லைமோட புதுசா ஏதாவது இருந்தா செமையா இருக்கும் அது கூடயும் விளையாடுறதுக்கு. சரி ஃப்ரெண்ட்ஸ், நீங்க ஏதாவது இப்படி எக்ஸ்ட்ராவா வச்சிருக்கீங்களா? நான் இதோ ஸ்லைம் நிறைய வச்சிருக்கேன்னு எடுத்துட்டு வந்திருக்கேன்ல, அதே மாதிரி உங்க வீட்டுல ஏதாவது எக்ஸ்ட்ராவா இருந்தா எடுத்துட்டு வாங்க எல்லாத்தையும். விக்கி, மிச்சம் தானே எங்க வீட்ல எல்லாம் நிறைய கிடக்கும். நான் இதோ எடுத்துட்டு வரேன். நிறைய டாய்ஸ் சாக்லேட்ஸ் எல்லாம் எங்க வீட்ல உண்டு. நான் இதோ எடுத்துட்டு வந்துடுறேன். செமையா நம்ம இன்னைக்கு விளையாடலாம் எல்லாத்தையும் சேர்த்து. அது வரை வெயிட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ், எதுவும் பண்ணிடாதீங்க. இங்க பாரு, நான் எங்க வீட்ல இருந்து கப் ஃபுல்லா மார்ஷ்மெல்லோஸ் எடுத்துட்டு வந்துட்டேன். இது வந்து அந்த மார்ஷ்மெல்லோ சாக்லேட். நம்ம பிதிக்கி பிதிக்கி விளையாடுவோமே சாப்பிடுறதுக்கு முன்னாடி, ஜெல்லியோட கிளே சேர்த்த மாதிரி அந்த மாதிரி சாக்லேட்ரா. அதை நம்ம விளையாடுறதுக்கு எடுத்துட்டு வந்துட்டேன். எப்படி ஃப்ரெண்ட்ஸ், இங்க பாருங்க நான் என்ன எடுத்துட்டு வந்திருக்கேன். இது வந்து பீன் கேண்டி. அன்னைக்கு நான் கொஞ்சம் சாப்பிட்டு மிச்சமா வச்சிருந்தேன். இன்னைக்கு நம்ம விளையாடுறதுக்கு அதை நான் எடுத்துட்டு வந்துட்டேன். இது எப்படிப்பட்ட சாக்லேட் தெரியுமா? மார்ஷ்மெல்லோக்கு அப்படியே ஆப்போசிட். சமத்துக்கு அமுக்க கூட முடியாது. பாத்தீங்களா நான் எவ்வளவு அமுக்கி அது அப்படியே நிக்குதுன்னு. ஏய் சூப்பர் ஃப்ரெண்ட்ஸ், செமையா எல்லா ஐட்டமும் எடுத்துட்டு வந்துட்டீங்க. சூப்பரா இருக்கு நீங்க கொண்டு வந்ததெல்லாம் பார்க்கவே. சரி சரி, நம்ம கேமை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு பவுல் எடுத்துக்கலாம். ஃப்ரெஷ்ஷான பவுல், எம்டியான பவுலை வச்சு நம்ம கேமை ஸ்டார்ட் பண்ணலாம். டேய் விக்கி, என்ன பண்ண போறேன்னா சொல்ல மாட்டேங்கிற. இந்த பவுலை வச்சு என்ன பண்ணணும்னு சொல்லு, நான் செய்றேன். எனக்கு இந்த மாதிரி ஒர்க்ஸ்லாம் செய்ய ரொம்ப பிடிக்கும். அதுவும் மார்ஷ்மெல்லோ என்னோட ஃபேவரட் சாக்லேட். என்ன பண்ண போறோம் நம்ம அதை வச்சு? ஏய் டீனா, ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்லைம்ஸ் எல்லாத்தையுமே அன்பாக்ஸ் பண்ணிடலாம். இப்படி பாக்ஸ்குள்ள இருக்கிறத வெளியே எடுத்து இந்த பவுல்ல போட்டுடலாம். சரியா? இதோ ஃபர்ஸ்ட் இந்த ப்ளூ ஸ்லைமை எடுத்து இந்த பவுல்ல போட்டுரு. அப்படியே வரிசை எல்லா ஸ்லைமையும் ஒவ்வொன்றா உள்ள போட்டுடலாம். ப்ளூ ஸ்லைமை நான் உள்ள போட்டுறேன். ஓகே, ப்ளூ தான்ப்பா என்னோட ஃபேவரட் கலர். அதே மாதிரி ப்ளூ ஸ்லைம் எனக்கே கிடைச்சிடுச்சு. வாவ், எவ்வளோ எலாஸ்டிக்காக இருக்கு இந்த ஸ்லைம். சூப்பராக இருக்குல்ல இழுத்து விளையாடுறதுக்கு. ஏய் ஃப்ரெண்ட்ஸ், நீளமாக போய்கிட்டே இருக்குது. ஐயோ, இடைஞ்சிடுச்சு. இதோ நெக்ஸ்ட் நம்ம பிங்க் ஸ்லைம். பிங்க் ஸ்லைம் யாருக்கெல்லாம் பிடிக்கும்? எனக்கு வந்து அவ்வளவா பிடிக்காது பிங்க். ப்ளூ தான் என்னோட ஃபேவரட் கலர்னால நான் எங்கே போனாலும் ப்ளூ ஸ்லைம் தான் எடுப்பேன். பிங்க் ஸ்லைமும் க்யூட்டாக தான்ப்பா இருக்குது. சூப்பராக இருக்கு, குளு குளுன்னு. ஆஹா, ஜில் ஜில்னு ஐஸ் கட்டி மாதிரி இருக்குது. ஸ்லைம் ஏன்பா கூலிங்கா இருக்கு? சரி சரி, அதெல்லாம் நமக்கு எதுக்கு, நம்ம இதை உடச்சு உள்ள போடுவோம். ஹே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் என்ன கலர் பாருங்க. பர்பிள் கலர் எடுத்திருக்கேன். பர்பிளும் சூப்பரா இருக்கும். பர்பிளும் லைட் பிங்க் மாதிரி தான், ஆனால் அதில் டார்க்காக இருக்கிற மாதிரி இருக்கும். வாவ், ஸ்லைம்குள்ள கையை விடுறதே செம ஃபன்னு தான். ஃப்ரெண்ட்ஸ், என் கை சிக்கி கிச்சி சிக்கி கிச்சி எடுத்து விடுங்க. யாராவது எடுத்து விடுங்க. டீனா, என்னடி பண்ணிட்டு இருக்க? உன்னை எல்லா ஸ்லைமையும் தூக்கி உள்ள போடுன்னு ஒரு ஒர்க் தந்துருந்த ஞாபகம் இருக்குதா? ஸ்லைம் எப்படி கையக்குள்ள விட்டுட்டு நிக்கிறா பாருங்களேன். ஏய் டீனா, உள்ள தூக்கி போடுறீ எல்லா ஸ்லைமையும். ஒர்க்கு சீக்கிரம் பண்ணாதான் நம்ம ஏதாவது புதுசா கண்டுபிடிக்க முடியும். டேய் விக்கி, நான் இந்த ஸ்லைம்ல விளையாடணும் தான் நான் இதை பண்றேனே வந்தேன். நீ வாய மூடு, நான் கரெக்டா எல்லா ஒர்க்கையும் பண்ணிடுவேன். என்ன குறை சொல்லணும், நான் மட்டும் இந்த விக்கி ஓடி வருவானே. இதோ நம்ம பச்சை ஸ்லைம் ரெடி. கிரீன் கிரீன் நேச்சர் கிரீன். வாவ், கிரீன் கலரும் சூப்பரா இருக்குது. நம்ம லீவ்ஸ் ட்ரீஸ்லாம் இருக்கிற கலர்ல இருக்குதுல்ல, இதையும் உள்ள போட்டுடலாம். அதுக்கப்புறம் இந்த விக்கி உன் ஒர்க்கை சீக்கிரம் பண்ணணும். தாம் தூம்னு ஓடி வந்துருவான். லாஸ்டா நம்மளோட ஆரஞ்சு ஸ்லைம். ஆரஞ்சு ஸ்லைம் தான்ப்பா நம்மளோட லாஸ்ட் ஸ்லைம். இதோ நானே தட்டிடுறேன் அதையும். ஃப்ரெண்ட்ஸ், இங்க பாருங்க, ஆரஞ்சு ஸ்லைம் பிஞ்சு பிஞ்சு வருது. ஏன்னு தெரியல. நாசம் இருக்குமோ? ஒருவேளை மேனுஃபேக்சரிங் டேட் முடிஞ்சிருக்குமா? நம்ம அதை வச்சு கேம் விளையாடுறோமே. ஹலோ டீனா, உங்க பொது அறிவு கொஸ்டின் எல்லாம் கொஞ்சம் நிப்பாட்டுங்க. எப்படி கொஸ்டின் கேட்குறா பாருங்களேன். ஸ்லைம்ல எதடி மேனுஃபேக்சர் டேட்டு? சரி சரி, இவள்கிட்ட எல்லாம் பேசி தீர்க்க முடியாது. நம்ம அடுத்த வேலையை பார்ப்போம். ஹே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் நான் என்ன பண்ண போறேன்னு தெரிஞ்சுன்னா நீங்க அப்படியே வாயை அடைச்சு போயிருவீங்க.
சரி சரி, நாங்க வாயடைச்சு போறதெல்லாம் இருக்கட்டும். இந்த ஸ்லைம் பார்த்ததும் என்னால கீழேயே நிக்க முடியல. அது மேல ஏறி குதிக்கணும் போல இருக்கு. நான் கொஞ்ச நேரம் குதிச்சுக்கிறேன். அது வரை நீ சும்மா நில்லுடா விக்கி. இப்படி இந்த ஸ்லைம் வேஸ்ட் தான் பண்ணுவ. உன்னை பத்தி தெரியாதா? புதுசா கண்டுபிடிக்கிறேன். நீ பண்ண விஷயம்லாம் போதும். இப்போ நான் கொஞ்ச நேரம் ஜாலியா குதிச்சுக்கிறேன். இல்லைன்னா அதுக்கப்புறம் இந்த ஸ்லைமே வேஸ்ட் பண்ணிடுவான். ஐயா சூப்பரா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் வாங்க. செம ஜாலியா இருக்குது இந்த ஸ்லைம்ல குதிச்சு விளையாடுறதுக்கு. ஐயா நான் ஜாலியா படுத்துக்கிட்டேன்ப்பா. செம கூலிங்கா இருக்குது. ஃப்ரிட்ஜும் தேவையில்லை, ஏசியும் தேவையில்லை. எவ்வளோ கூலிங்கா இருக்குது தெரியுமா? செம செம ஜில்னு இருக்குது. வா, அடிக்கிற வெயிலுக்கு ஏசி பெட்ல படுத்த மாதிரி இருக்குதே. ஜாலியா தாண்டி இருக்கு. அபி சொன்ன மாதிரி நல்லா சதக் சதக்குன்னு கால் உள்ள போகுது. என் கால் மாட்டிக்கும் போலயே உள்ள. ஃப்ரெண்ட்ஸ், என் கால் செமையா மாட்டிக்குது. அபி நீ உள்ள புதஞ்சு பேர போறடி. நல்லா ஜாலியா படுத்திருக்க உன் பாட்டுக்கு. ஏய் நீங்க குதிச்சதெல்லாம் போதும், என்னோட ஒர்க்கை செய்ய விடுவீங்களா? எப்ப பார்த்தாலும் டிஸ்டர்பன்ஸ். நான் இப்போ இந்த மார்ஷ்மெல்லோவர்ஸ்லாம் இங்கே தட்ட போறேன். ஜாலி மார்ஷ்மெல்லோ பிளஸ் ஸ்லைம். அதுவும் குளுகுளுன்னு இருக்கும், இதுவும் குளுகுளுன்னு இருக்கும். ஐயா அது சூப்பரா இருக்கும். ரெண்டும் சேர்ந்து என்ன ஆகுதுன்னு பார்த்துடலாமா? இப்போ மார்ஷ்மெல்லோஸ் எல்லாம் தட்டிடலாம். மார்ஷ்மெல்லோஸ் எல்லாத்தையுமே தட்ட போறேன். வாவ் சூப்பரா இருக்குல்ல. எல்லா மார்ஷ்மெல்லோவும் ஜம்மு ஜம்முன்னு வந்து விழுது. வாவ் எவ்வளவு சாஃப்டா இருக்குது. ஸ்லைமோட இதுதான்ப்பா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. புசு புசுன்னு இருக்குது. விக்கி, மார்ஷ்மெல்லோ என்கிட்ட தந்தர்னா என் பாட்டுக்கு சைடுல உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்திருப்பேன். அவ்வளோத்தையும் இதுக்குள்ள தட்டிட்டு என்னடா பண்ண போறேன்? என்ன நான் அதை சாப்பிடவே முடியாது. ஸ்லைம் கூட எது சேர்ந்தாலும் எப்படி நான் சாப்பிடுறது? அதெல்லாம் சாப்பிடக்கூடாதுல்ல. எதுக்குடா அது கூட மார்ஷ்மெல்லோ தட்டினேன்? அபி நான் உனக்கு சாப்பிட தருவேன்னு சொன்னேன்னா இதை சாப்பிடவே கூடாது. இப்போ இந்த மார்ஷ்மெல்லோஸ்லையும் ஸ்லைமையும் சேர்ந்தா என்ன ஆகும்னு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிட்டு இருக்கோம். அது கூட தெரியல. நான் நினைச்ச மாதிரியே ரெண்டுமே புஸ் புஸ்ன்னு தான்ப்பா இருக்குது. வாவ் எவ்வளோ எலாஸ்டிசிட்டியா இருக்குது. செமையா இருக்குதுல்ல ரெண்டையும் ஒன்னா பார்க்க. நான் நல்லா கையை போட்டு மிக்ஸ் பண்ண போறேன். அப்பதான் எல்லாமே சேர்ந்து ஸ்லைம் கூட மிக்ஸ் ஆகும். அப்பதான் சூப்பரா இருக்கும் நம்ம பார்க்கிறதுக்கும். வாவ் எவ்வளவு அழகா மிக்ஸ் ஆகுது. விக்கி, உனக்கு அதெல்லாம் செய்ய தெரியாது. இதோ நான் செய்யறேன் பாரு. இப்படிதான் மிக்ஸ் பண்ணணும். அப்பதான் ரெண்டும் ஒன்னா மிக்ஸ் ஆகும். நீ என்னடா அங்கேயும் உருட்டிட்டு இருக்கிற? பாத்தியா எப்படி வருதுன்னு? இப்படி எல்லாத்தையும் சேர்த்து போட்டு மிக்ஸ் பண்ணாதான் செமையா இருக்கும். வாவ் எப்படி இருக்கு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மார்ஷ்மெல்லோஸ் பிளஸ் ஸ்லைம் கலர்ஃபுல்லா இருக்குதுல்ல. கலர்லாம் நான் ரெயின்போஸ்ல தான் பார்த்திருக்கேன். இப்போ ஸ்லைம் பிளஸ் மார்ஷ்மெல்லோஸ்லயே எவ்வளோ கலர்ஃபுல்லா இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ் இன்னொன்னு கவனிச்சிங்களா? மார்ஷ்மெல்லோ செமையா ஒட்டிக்குது. இங்க பாருங்களேன் எப்படி ஒட்டிட்டு இருக்குன்னு. ஃபர்ஸ்ட் நல்லா உதிரியா தானே இருந்துச்சு, இப்போ நல்லா ஒட்டிக்குது. மார்ஷ்மெல்லோவும் ஸ்லைம் மாதிரி தான் போல. அதனால தான் ரெண்டும் நல்லா மிக்ஸ் ஆகுது. வாவ் சூப்பர் சூப்பர். இங்க பாருங்களேன் எப்படி இருக்குதுன்னு. செமையா இருக்குது, ஜாலியா இருக்குது எனக்கு இதுல கையை விட்டு விளையாட. ஃப்ரெண்ட்ஸ் இதோ அடுத்து அந்த பீன் கேண்டி உள்ள தட்ட போறேன். வாவ் கலர்ஃபுல் பீன் கேண்டி. சரி இது சேர்த்தா என்ன ஆகுதுன்னு பாத்திரலாம். இந்த மார்ஷ்மெல்லோஸ் கூட சேர்ந்து செமையா லைட்டா ஆயிடுச்சு பாருங்களேன் ஸ்லைம். டோட்டல் கலர்ஸ் எல்லாம் சேர்ந்தா டார்க்கா தானே ஆகும். ஆனா இந்த ஸ்லைம் லைட் ஆகிடுச்சு. வாவ் மார்ஷ்மெல்லோஸ் நிறைய ஒட்டவே மாட்டேங்குது ஸ்லைம் கூட. ஏனே தெரியல, பிஞ்சு பிஞ்சு போகுது. கியூட்டா இருக்குல்ல இந்த ஸ்லைம்ஸ் பிளஸ் மார்ஷ்மெல்லோஸ் பார்க்க. ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இதே மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் பார்க்கணுமா? அப்போ உடனே எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.